Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. வாங்க ராஜா, நிம்மதியாக வாங்க, நீதியை தேடுங்க. பட்டிமன்ற நடு ஏப்பா இந்த இதை இப்போ கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஃபீட்பேக் வரணும் தம்பி. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய கரூர் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் இந்த மாதிரி ஒரு அமைதியையும் நாங்கள் பார்த்ததில்லை. அதாவது கை தட்டுங்கன்றாங்க. இல்லை, அவங்க கை தட்டுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட்டத்தோடு வரணும். நாம் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பெருங்கூட்டம் இருக்குது. ஆனால் ஒரு 3-4 பேர் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. எது வரைக்கும்னா அந்த கருவாடு வர்ற வரைக்கும். எனக்கு தெரிய உலகத்தில் நிம்மதியை தேடி இமயமலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் அது கருவாட்டில் தான் இருக்குன்றத கரூரில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம் அந்த கரு இதுங்கரு அதுங்க. இதுலேயும் கரூர் இருக்கு, கரு அதில் கருவாடு. நீங்களாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இனிமேல் எதுக்கும் யோசிக்காதீங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கருவாடு மூணையும் வதக்கிட்டீங்கன்னா வீடும் நாரும், தெருவும் நாரும், நிம்மதி வரும். எல்லாரும் அமைதியாக கேட்குறாங்கன்னா என்ன வேணாலும் பேசிடுறது. 3 பேரை சொல்லுகிறேன். ஐயா மணி அடிச்சிட்டார், நிம்மதியாக போய் உட்கார வேண்டியதானே. உட்கார்ந்தீங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், ஆடியன்ஸும் நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் 3 பேரை சொல்லுகிறேன். காமராஜர், ஏபிஜே கலாம், அப்துல் கலாம் ஐயாவை சொல்லாமல் ஒருத்தர் விடுறதில்லை. அன்னை தெரசா, இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? 3 பேர் கல்யாணம் ஆகாத ஆளுங்க. நாங்க கல்யாணம் ஆகி நொந்து கிடக்கிற ஆளுங்க. யாரோட யாரை சேர்க்கறதுனே தெரியாம கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, என்ன சொல்றோம் யோசிங்க. அவங்களுக்கு ஒரு அன்னை தெரசா துறவி, இவங்க 2 பேரும் வாழ்க்கையை தேசத்துக்காக அர்ப்பணித்தவர்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த தலைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது. என்ன அப்புறம் தாத்தா கட்டில் படுத்திருக்காராம், பேத்தி மீசையை பிடிச்சி பிக்கிறாளாம், நெஞ்சில் ஏறி நங்கு நங்குன்னு மிதிக்கிறாளாம். இது அவளா செஞ்ச மாதிரி தெரியல, சொல்லி கொடுத்து செஞ்ச மாதிரி. யாரோ அனுப்பி விட்டுட்டு எதுவும் நடக்குதான்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தாத்தாவை பக்கத்தில் போய் பார்க்கறதே அபூர்வம். அவரே நிம்மதியாக படுத்திருக்கிறாரு. அவர் அலுப்பில் உறங்கணும்னு நினைக்கும் போது ஒரு பிள்ளை ஏவி விட்டு மிதி, நல்லா மிதி, இப்படி சொல்லி அனுப்புகிற பெண்கள் நிம்மதியை பற்றி பேசுகிறீங்க. என்னத்தை சொல்ல? காசு இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கையை பிடித்து பேசுங்கள். எதுக்கு? இப்போ நம்ம இந்த சிக்னலில் நிற்கிதுன்னு வைங்க, நம்ம வண்டி சிக்னலில் நிற்கிதுங்க, ஜன்னல் வழியாக ஒருத்தர் காசு கேட்குறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? கையை பிடிச்சி, உங்களுக்கு 2 இன்னூரை தருகிறேன், இருக்கிறதுல 8 4 போடுவீங்களா? இருந்தால் தனியாக போட முடியும். கையை பிடிச்சி இன்னூரை என்னத்துக்கு? அவன் இது மாதிரி எத்தனை இன்னூரை கேட்டிருப்பான். அவன் சொல்லுவா, நீயும் இறங்கு வா, 2 பேருமா பிச்சை எடுப்போம். இல்லை எல்லாருக்குமே 200 வழங்குவோம், எல்லாருக்கும் கொடுப்போம். அப்புறம் புத்தக கண்காட்சினால புத்தகங்களை பற்றி பேசிட்டாங்களாம். ஜான்சி, புத்தகங்களை தேடி ஓடுங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதாவது நீங்கள்லாம் இங்கே உட்காராதீங்கன்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. அதையும் மீறி உட்காந்துருக்கீங்களா, உங்களை பாராட்டணும். புத்தகங்களை தேடி ஓடினால் நிம்மதி கிடைக்கும். அப்படியா?
ஏன் புக் ஸ்டால்காரர் புக்கெல்லாம் வச்சு உட்காந்துருக்காரு? இப்போ உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேங்க. 100 ஸ்டால் இருக்குன்றாங்க. 100 ஸ்டாலையும் கொண்டாந்து வச்சவங்க எதுக்கு வச்சிருக்கிறாங்க? விற்கணும்னா இல்லை பேசாமல் அவர் அத்தனை நிம்மதியை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகணும்னா? இப்போ ஒரு 10 நாள் கழித்து கலெக்டர் முன்னிலையில் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க? 6 கோடிக்கு விற்பனையானது, 5 கோடிக்கு விற்பனையானது, 1 கோடிக்கு, அப்படித்தானங்க சொல்லுவீங்க. 1 கோடி நிம்மதியை வித்து விட்டோம். காரணம் ஜான்சி மேடம். நானே ஒரு வக்கீல், என்கிட்டயா சவால்? கற்பனையா பேசலாங்க ஐயா, தப்பு இல்லை. ஆனால் அதில் கொஞ்சமாவது ஒரு ஒத்து வரணும். காலையில் கதவை திறந்தேன், எங்கள் வீட்டு பக்கத்திலே சூரியன் சிவப்பாக வந்தது. மற்ற ஊர்ல எல்லாம் சூரியன் பச்சை கலராவா வரும்? ஒரு ஜன்னலில் பார்த்தேன், அங்கே ஒரு மரம் இருந்தது, அதில் ஜோடி புறா. நாங்க பார்த்தா 2 காக்கா உட்காந்துருக்கு. ஜோடி காக்கா. இப்போ ஜோடி காக்கா உட்காந்தோடனே நமக்கு நிம்மதி போயிடும். இப்போ நான் இதுக்காக எங்கள் வீட்டு வாசலில் டெய்லி 2 புறாவை செட்டப் பண்ண முடியுமா? இது சினிமா கிடையாது. நிம்மதின்றது மனம் சார்ந்தது. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் இரவு உணவு சாப்பிடுகிற உத்தரவாதம் இருக்கா இல்லையா? நீ வீட்டுக்கு போனாலோ ஹோட்டலுக்கு போனாலோ சாப்பிடுகிற உத்தரவாதம் இருக்கா இல்லையா? அதனால நான் உட்காந்துருக்காங்க. அது இல்லைன்னு வைங்க, இனிமே தான் போய் எங்கேயாவது சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணும்ன்ற நிலை இருந்தால் ஒருவர் உள்ளே வந்திருப்பீர்களா? அதான் கேள்வி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தான். அதுல கூட பொன் இருக்கு. பொண்ணு என்ன விலை? கிராம் 4500 ரூபா. அது ஏறுது இறங்குது. இன்னைக்கு ஏறிடுச்சு. இன்னைக்கு ஏறிடுச்சு. யுத்தம் வந்துடுச்சுல. கருணையை ஒரு தராசில் வையுங்கள், நிதியை ஒரு தராசில் வையுங்கள். சார், இது ஒப்பீடே முதல்ல தப்பு. ஏன்னா நிதி, பணம், பொருள் எல்லாம். கருணை எங்கே இருக்கும்? எப்படி வைப்பீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒன்றையும் கண்ணுக்கு தெரிகிற ஒன்றையும் தராசில் வைக்க சொன்ன ஒரே வக்கீல் நம்ம வக்கீல் தாயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இது மாதிரி ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போனார். அது எல்லாம் அரசு ஊழியர் மாநாடு. அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய கோரிக்கை வச்சாங்க. முக்கியமாக சம்பள உயர்வுக்கு கோரிக்கை வச்சாங்க. வைத்து விட்டு அந்த செயலாளர் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் இத்தனை கோரிக்கை வைத்திருக்கிறோம் சம்பள உயர்வுக்கு, கருணையும் நிதியும் நிரம்ப பெற்ற முதலமைச்சர் எங்களுக்கு அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். முதலமைச்சர் பதில் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடம் கருணை இருக்கிற அளவு நிதி இல்லை என்பதை இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல்வர் பேசினது, வரலாற்றில் இடம்பெற்ற வார்த்தை அது. இதையெல்லாம் தெரியாமல் வந்து எங்களோட பேசி ரொம்ப அநியாயம். அது எல்லாத்த விட பகத்சிங், நீங்களாம் புஸ்தகம் படிங்கன்னு சொல்லணுங்க, அது தப்பு இல்லை, படிங்க. ஆனால் புஸ்தகம் படித்தா நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கு கொடுத்த உதாரணம் தான் என்னால் நம்பவே முடியலை. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? பகத்சிங் தூக்கிலிடப்படும் முன்னால் புத்தகம் படித்து கொண்டிருந்தார், அவருக்கு நிம்மதி கிடைத்ததுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்தா தான் கிடைக்கும். நான் சொல்லலை, நிம்மதி கட்சி சொல்ல. ரொம்ப வேடிக்கையா நிறைய பேசியிருக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி பேசினா நிம்மதி கிடைக்காது, தொந்தரவு தான் இது. எதிரணியில முதல்ல பேசினார் நம்ம நண்பர் ஹரிகோபாலன். அவர் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். நான் உங்க எல்லாரும் இங்க யாராவது ஸ்கூல் வச்சிருக்கீங்களா? இல்லை வாத்தியாரா இருக்கீங்களா? இருந்தா சொல்லுங்க. நிம்மதி தேடணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் திறப்பாங்களா? ஸ்கூலு திறந்ததுனால தான் இவர் நிம்மதி தேடுறாரு. ஸ்கூலை திறந்தா வாத்தியாரை பார்க்குறதா, ஏஇஓவை பார்க்குறதா, சிஇஓவை பார்க்குறதா, பயல்களை பார்க்குறதா, பஸ்ஸை பார்க்குறதா? கொஞ்சமும் நிம்மதி இல்லாமல் போகுமே. இங்கே ஸ்கூலையும் திறந்து வச்சுட்டு
ஒரு 10,000 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு நிம்மதியை தேடுங்கள்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தான் கிடைச்சோமா? நிறைய பேசியிருக்கிறாங்க அவர் சொன்னதெல்லாம். ஒன்றுங்க, இந்த தம்பி ரொம்ப நல்லா சொன்னார், கருணாநிதி ரொம்ப நல்லா சொன்னார். உலகில் பயணம் என்பது தொடங்கியதே பணத்தை தேடித்தான். அந்த காலத்தில் சில்க் ரூட்னு ஒன்று இருந்தது. இதையே உள்ள பறக்க விடுங்க, பணம் எடுக்கிறாங்களாம். நாங்களே நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க நிம்மதியை குலைக்கிறதுக்காக வானத்திலிருந்து அட்டாக் வருது. இதெல்லாம் கல்யாண வீட்டில் போடணுங்க, அங்கதான் எல்லாரும் மேக்கப் பண்ணி வந்திருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைனா இது எங்க தலைக்கு மேல பறக்குது. ஏற்கனவே அங்க ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். இதை பெரிய ஸ்கிரீன்ல வேற காட்டினீங்கன்னா கூட்டம் என்னையா போடணும்? கடல் வழி பயணத்திலிருந்து சில்க் ரூட் வரை உலகில் முதல் பயணங்கள் என்பதே பணத்தை தேடித்தான், நிதியை தேடித்தான். அதுதான் உண்மை. சீனாவையும் யூரோப்பையும் இணைத்ததுதான் சில்க் ரூட். ஆசியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு போன பாதை தான் சில்க் ரூட். அதான் அவர் சொன்னாங்க, அந்த காலத்திலேயே இந்த கரூர் தங்கத்தை இறக்குமதி பண்ணுச்சா. சார், நம்ம ஊர்ல இருந்த ஏலக்காயையும் கிராம்பையும் மிளகையும் ஐரோப்பியர்கள் அள்ளி கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தார்கள். அதுதான் இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சாமி கோயிலில் ஏகப்பட்ட தங்கம் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம். அவன்லாம் அந்த காலத்தில் அள்ளி கொடுத்தான். அன்றைய மன்னர்கள், ஸ்பெயினில் இருக்கிற மன்னர் சட்டம் போட்டாராம், இந்தியாவில் போய் வணிகமே செய்யாதீங்கன்னு சொன்னாராம். எங்கள் ஊர் தங்கம் எல்லாம் அங்கே போகிறது என்று. அப்படி என்றால் கப்பல்கள் வந்த காலத்திலேயே நாம் வணிகத்தில் வளர்ந்து இத்தனையும் சாதித்திருக்கிறோம் என்றால், வாஸ்கோட காமா நிம்மதியை தேடியா வந்தாருங்க? கொலம்பஸ் நிம்மதி தேடியா போனாரு? ரெண்டாவது, சுருக்கமா சொல்றேன், வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனை எந்த பொண்ணாவது கட்டுமா? மாப்பிள்ளை என்ன பண்றார்? கோயிலா நிம்மதி தேடுறார். சுண்டல் கிடைச்சால் சாப்பிடுவார், மிச்ச நிம்மதியை கொண்டு போய் வீட்டில் கொடுப்பார். பொண்ணு கொடுத்துருவாங்க இல்ல, அந்த அணியில் இருக்கிற யாராவது தருவாங்களா? மாப்பிள்ளை நிம்மதி தேடுறார், வந்துட்டாருன்னா என் பொண்ணு நிம்மதியா இருக்கும், 2 பேரும் சுண்டல் வாங்க போகலாம். என்ன கேட்குறான் தெரியுமா? பேக்கேஜ் என்ன சார்? நாங்கெல்லாம் மாத சம்பளம், பல பேர் நாள் கூலி, சில பேர் வார கூலி, அத்தை கூலி நித்த கூலி, சில பேர் பெர் ஆனம்ன்றான் சார். 60 லட்சம் பெர் ஆனம் வாங்குறானா இல்லையா? மாசம் 5 லட்சம் ரூபாய். அவன் என்ன நெஞ்ச நிமித்தி நிற்கிறான்? காசை தேடுறதுக்கு தானே அமெரிக்காவுக்கு போகிறான். எல்லாத்தையும் விடுங்க, இங்கேருந்து துபாய்க்கு எதுக்கு இவ்வளோ பேர் போயிருக்காங்க? சிங்கப்பூருக்கு துபாய்க்கு நிம்மதியை தேடியா போயிருக்கான்? சொல்லுங்க. குடும்பம் நடத்தினா நிம்மதி இருக்கும்ல? அங்கேருந்து அவன் வந்த உடனே, இப்போ துபாயில் ஒருத்தர் ரொம்ப நாள் சுற்றி போய் வேலை பார்க்குறான் 2 வருஷம் கழிச்சு. ஏன்னா அடிக்கடி வர முடியாது. துபாய்க்கு போனால் 2 வருஷம் அங்கே போய் வெயிலில் வெந்து கிடப்பான். அவன் 2 வருஷம் கழிச்சு வர்றான்னு வைங்க, அவங்க வீட்டம்மா என்ன செய்யணும்? அவர் அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு பார்க்குமா, இல்லை போய் கருவாடு வாங்கி மிளகாயை வதக்கி நீங்கள் அங்கிருந்து நிம்மதியாக வாங்க சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. எதுக்காக ஐயா குடும்பத்தை விட்டு போறான்? எதுக்காக அவமானங்களை தாங்கிக் கொண்டு வேலை செய்கிறீர்கள்? கரூர் என்பது சாதாரண ஊர் இல்லையா? உலகம் முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கான விரிப்புகளை தருகிற ஊர் கரூர். இன்னும் நம்ம ஊர்ல பாய் விற்கிறான்னா ஒன்று பத்தமடை, இன்னொன்று கரூர் பாய். எத்தனை வகையான பிசினஸ் இங்க இருக்கு. பாடி பில்டிங் வண்டிகளுக்கு கரூர், பக்கத்துல நாமக்கல். ஊர் பூரா முட்டை போடுறது நாம தான். வாத்தியார் சிலேட்டில் போடுறாரு, மீதி தட்டிலையும் போடுறாரு. அத்தனையும் இவ்வளவு எங்கிருந்து வந்தது? வணிகம் வளராமல் தேசம் தழைக்காது. வணிகம் வளர்கிற ஊர் தான் தேசிய மேப்பில் இடம்பெறும் என்பதற்கு கரூர் ஒரு பெரிய உதாரணம். நிறைவா ஒரு வரிங்க. காசே இல்லாதவனுக்கு கூட எதுல நிம்மதி இருக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்கல்ல, போன மாசம் ஆந்திராவில் ஒருத்தன் ஒரு வெங்கடாஜலபதி கோயில் நினைக்கிறேன், நம்ம திருப்பதி இல்லை, இன்னொரு கோயில், ஏதோ ஒரு அம்மன் கோயில். இந்த கோயிலில் போய் உண்டியல்ல 100 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி போட்டான். நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தீங்களா இல்லையா?
100 கோடி. அந்த செக்கை எடுத்து பார்த்தோன்னே கோயில் நிர்வாகம் மிரண்டு போச்சு. அவன் ஜென்மத்துக்கு 100 கோடின்றதை நம்பரை கூட பார்த்ததில்லை. எப்படா ஒருத்தன் இவ்வளவு பெரிய பணக்காரன் இங்கே வந்து போட்டிருக்கான அக்கௌண்ட்ல போட்டா 17 ரூபா இருந்திருக்கு. வெறும் 17 ரூபாயா? அது ஆண்டவன் கேட்டிருக்கான் 100 கோடி கொடுறா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, அவன் காசே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி பாவலா பண்ணி எழுதி பார்த்துருக்காயா செக்கில். அவன் 100 கோடின்னு எழுதி கையெழுத்து போட்டான்ல, அவனை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கோ இல்லையோ 100 கோடிக்கு செக்கில் கையெழுத்து போட்டேன்னு வரலாறு சொல்லுதா இல்லையா? வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையா இருக்குமா? இவங்க நிம்மதியை தேடி வாங்கன்றாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 9,000 கோடி கொடுத்தாங்கல்ல, ஒரு ஆட்டோ டிரைவரா டாக்ஸி டிரைவருக்கும் நேற்று ஒருத்தருக்கு 973 கோடி கொடுத்துருக்காங்க. அவன் அலறி அடிச்சு ஓடி போய், ஐயா இதெல்லாம் எனக்கு வேணாம்யா, என்னை ஆளை விடுங்க, கொடுத்தா கொடுங்க, ஒரு 973 ரூபா கொடுங்க, ஏதோ பீஸா வாங்கியாவது சாப்பிட்டுக்கிறேன்னு. என்ன பாருங்க, காசு வந்த உடனேயே அந்த மனிதரை பற்றி உலகம் தெரிந்து கொள்கிறது. அது வரைக்கும் அந்த டாக்ஸி டிரைவர் யாருக்காவது தெரியுமா? அந்த 9,000 கோடி அவன் காசு கிடையாதுங்க, அனாமத்தா வந்தது, அடுத்த நாளே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சில மணி நேரங்கள் அக்கௌண்ட்டில் 9,000 கோடி இருந்த ஒருவரை உலகம் பேசுகிறது என்றால், நிரந்தரமாக உங்க அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா எவ்வளவு பேசும்? பெரும் பெரும் பண முதலாளிகள் தான் தேசத்தை வழிநடத்துகிறார்கள் என்பது உண்மையா இல்லையா? உலகம் முழுக்க அதுதான். அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு சட்டம் பாஸ் ஆகும், இல்லாட்டி ஃபெயில் ஆகும். உணவை நடத்துகிற ஒரு தேசத்துல நாம் ஒவ்வொரு நாளும் ஓடுவது பிசினஸுக்காக, உழைப்பதற்காக, பெறுவதற்காக. இதெல்லாம் வந்தால் 2023 நிம்மதி வரும். ஒரு 200 வருஷம் முன்னாடி வேணா வீட்டில் உட்கார்ந்தா நிம்மதின்னு சொல்லலாம். இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருப்பவனுக்கு தான் நிம்மதி, உழைத்து கொண்டே இருப்பவனுக்கு தான் நிம்மதி, சம்பாதித்து கொண்டே இருப்பவனுக்கு தான் நிம்மதி. நாம் ஓடுவது நிதியை தேடித்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். இதுக்கு மேலே நீ பேசணுமா? தெளிவாக சொல்லிட்டார்ல. நம்ம எதுக்காக ஓடுறோம் பாடுறோம்? நாம் ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு, சிலர் ஆலைக்குள்ளா போடுவதும் காசுக்கு காசுக்கு காசுக்குன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் எங்கே கேட்க போகிறாங்க? நம்ம வீட்லேயும் அடங்கிறது இல்லை, இங்கேயும் அடங்கிறது இல்லை. வாங்கம்மா ரேவதி அம்மா வாங்க. தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்படி நமக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த புத்தக திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கரூர் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கும் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பார்வையாளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகா இந்த பட்டிமன்றமானது ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கை பயணம் நிதியை தேடியே அப்படின்னு பேசிய என்னுடைய சகோதரர்கள் 3 பேரும் எப்படி நிதியை தேடு போறோம், அதனால என்ன கஷ்டம்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த 3 பேர் பேசினதும் பாத்தீங்கன்னா, செக்கை எங்க கிட்ட கொடுத்துருங்க, சம்பளத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை பூரா எங்க கிட்ட கொடுத்துருங்க, பணத்தை சம்பாதிங்கன்னு சொன்னா ஏன் இப்படி கொள்ளையடிக்கிற கலையறீங்க? அதுலயும் இப்ப பேசினார் பாருங்க எங்களுடைய அன்பு சகோதரர் ராஜா அவர்கள். வந்ததுல இருந்து கரூர் கருவாடு ஒரே கம்பாரிசன் தான். என்னையா தப்பா சொன்னாங்க எங்க கட்சிக்காரங்க? கருவாட்டை பத்தி சொன்னாங்க. ஆமா, என்னையா தப்பா சொல்லிட்டாங்க எங்க கட்சிக்காரங்க? அழகா சொன்னாங்க, மனைவி கையால சாப்பிடுறது ஒரு நிம்மதின்னு சொன்னாங்க. ஆனா அத கூட சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம நிதி நிதின்னு ஓடினீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு தானே கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வக்கீல பார்த்து ஏதோ வக்கீல் வண்டு முருகன் உட்கார்ந்ததா நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணன் அப்படி கலாய்ச்சி தள்ளி இருக்காரு இல்லையா? அதுல என்ன சொல்றாரு? அப்துல் கலாமை பாருங்கள், காமராஜரை பாருங்கள், அன்னை தெரசாவை பாருங்கள்னு ஒரு எடுத்துக்காட்ட சொன்னா 3 பேருக்கும் கல்யாணம் ஆகலங்கிறாரு எங்க அண்ணன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாருக்கும் கல்யாணம் வேணும்னு தானே தேடுறான்.
கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கு பேனர் வச்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த 90s கிட்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குயா, கல்யாணமே ஆகாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல மாப்பிள்ளையோட நண்பர்கள் எல்லாம் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை பேனருக்கு பக்கத்துல இவன் ஒரு பேனர் வச்சிருக்கான். அடுத்த மாப்பிள்ளை நாங்க, பொண்ணு இருந்தா தாங்கன்றான். இவன் பேனர் வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு நிம்மதி கல்யாணத்துல தானேயா இருக்கு. அத பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா. குடும்ப மகிழ்ச்சி இவைகளில் தான் நிம்மதி வரும் என்பது எங்களுடைய கட்சி. ரொம்ப அழகா பேசினார். எதிரணியில கருணாநிதி இருக்காரு பாருங்களேன். ஆனாலும் இவ்வளவு போய் பேசப்படாது. அவர் வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், ரெட்டை வருமானம், ரெட்டை சம்பளம், ரெட்டை வேலை, ஒரே ரெட்டை தான். அது கணவனும் மனைவியும் பிள்ளைய பால்வாடியில போட்டுட்டு வேலைக்கு போயிருவாங்களாம். ஏமா ஒருவேளை ரெட்டைக்கு அத நீங்க தான் கேட்கணும், விசாரிக்கணும். ஏன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட பணமும் இருக்கு, பயமும் இருக்கு. அதனால அப்படி பயணம் செய்யறதுக்கு தைரியமும் இருக்கும். என்னவா 2 பிள்ளைய 2 பேரும் வேலைக்கு போய், கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிட்டு பச்சை பிள்ளைய பால்வாடியில போட்டு போணுமா? இப்படியா வழி சொல்றது? உங்களுக்கு கருணையும் இல்ல, நிதியும் இல்லைன்னு தெரியுதியா? இதுல இருந்து அந்த பச்சை பிள்ளைக்கு நிம்மதி கிடைச்சிருக்குமா ஐயா? ஐயா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா அந்த படிக்கின்ற படிப்பில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து பரிசு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கின்ற போது அந்த குழந்தைகள் வந்து வாங்கிவிட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் பார்த்தோம். அதை பார்த்து பூரித்த பெற்றோர்களையும் பார்த்தோம் என்றால் அங்கதாங்க மகிழ்ச்சி இருக்கு. ஆனா பிள்ளைகள் பரிசு வாங்குற அன்னைக்கு, அப்பா எனக்கு இன்னைக்கு ஃபேக்டரியில நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது, நீ போய் பரிசு வாங்கிக்கோன்னு சொன்னா அந்த பிள்ளை மகிழ்ச்சியா வந்து பரிசு வாங்குமாய்யா? என்னுடைய பெருமையை பார்த்து எங்க அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் அந்த குழந்தைக்கு நிம்மதி கிடைக்குமே தவிர வெறும் பரிசுல என்ன மகிழ்ச்சி இருக்குங்கிறதான் கேட்கிறேன். அதுல நம்ம கருணாநிதி சார் ரொம்ப நல்லா சொன்னார், வாசி தீரவே காசு நல்குவீர். இந்த பாட்டை அந்த கட்சிக்காரங்க சொல்லலாமா? சொல்லிருக்க கூடாது. சொல்லலாமா? அது ஞானசம்பந்த பெருமாள் திருவேலி மிளலை பஞ்சத்தை நீக்குவதற்காக இறைவனிடம் வேண்டி கேட்டார், வாசி தீரவே காசு நல்குவீர்னு. இவங்க 3 பேரை பார்த்து உங்க செக்கை ஏன்ட்ட கொடுத்துருங்கன்னு கேட்கல, ஏன் வசதிக்காக காசு தான் இறைவன்ட்ட கேட்கல, ஊர் மக்களின் பஞ்சம் தீர்ப்பதற்காக இறைவா காசு நல்க வேண்டும் என்று அடுத்தவர்களின் பசியை தீர்ப்பதில் எனக்கு நிம்மதி இருக்கிறது என்றுதான் ஞானசம்பந்தர் கேட்டாரு. உங்களை மாதிரி எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்கல. அதுல ராஜ்குமார் ரொம்ப வேகமா பேசினார் பாருங்களேன். அவங்க பையன் உனக்கு என்ன புக்கு பிடிக்கும்னு கேட்டப்ப அவங்க மாணவர் என்ன சொன்னாரா? செக்கு புக்கு தான் பிடிக்கும்னாராம். அப்புறம் இவர் பாடம் நடத்தினா அவன் செக்கு புக்கு தானே கேட்பான். பணம் பெருசு பணம் பெருசு நினைக்கிற ஒரு வாத்தியாரு பாடம் நடத்தினா பையனும் செக்கு புக்கு தான் வேணும்னு கேட்பான். ஐயா, அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகா யோசிச்சு பாருங்களேன். பாரதி வறுமையில் இருந்தார் அப்படின்னு சொல்றார். ஆனா வறுமையில் இருந்த பாரதி வாழ்க்கையை எவ்வளவு ரசித்தாருங்கிறத பார்க்கணும். பாரதி எப்படி பாடினார்? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று உலகத்தை பார்த்து ரசிக்க முடிகிறது என்றால், அவ்வளவு இல்லாத பாரதியே ரசித்த போது லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குற உங்களால ஏன் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றுதான் நாங்க கேட்கிறோம். அவருக்கு அண்ணக்கா வழிமா நடுவர் அவர்களே, நாங்க பணமே வேண்டான்னு சொல்லல, இருக்கிறதை வைத்து நிம்மதியாக வாழ பழகுங்கள் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதுக்கு மேல பணம் வேணும் பணம் வேணும்னு ஓடாதீங்க. நடுவர் அவர்களே, நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் மருத்துவர் இல்லையா, அவருக்கு தமிழக அரசு வழங்கிய சிறந்த மாவட்ட ஆட்சித் தலைவருக்கான விருது வழங்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பெருமை! கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு விருது வழங்கப்பட்டு இருக்கிறது. அது எதுக்குங்கிறது தான் சிறப்பு இருக்கு. 3 சிறப்புகள் சொல்றாங்க. மாற்றுத்திறனாளிகள் நலன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ற 3 மக்கள் சேவைக்காக மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு விருது வழங்கி இருக்கிறார்கள் என்றால், தனக்கு பணம் வேண்டும் பெருமை வேண்டும் என நினைப்பவரை விட அடுத்தவர்களுக்கு நிம்மதியை தேடி தருபவர்களுக்கு தான் பெருமை தேடி வரும் என்பதற்கு உதாரணமாக நம்ம கலெக்டர் இருக்காருன்னா, இங்க வந்துட்டு ஐயோ காசு தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் என்ன பேச்சு? அதுல அண்ணன் சொன்னாங்கல்ல, கரூர் மருத்துவமனையில் விரிக்கக்கூடிய அந்த பெட்ஷீட் இங்க தயாரிக்கிறாங்க. அப்படியே இருக்கட்டும், மருத்துவர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே டாக்டர் என்ன கேட்கிறாரு? சரியா சாப்பிடுறீங்களா, நல்லா தூங்குறீங்களான்னு கேட்கிறாரு. நல்லா சாப்பிடுறீங்களா, நல்லா தூங்குறீங்களா? இந்த 2 எப்ப கிடைக்கும்?
நிதி நிதின்னு ஓடணும்னு வைங்க, பொருளை தேடி ஓடுறவங்களுக்கு நல்லா சாப்பிடவும் நேரம் இருக்காது, நிம்மதியா தூக்கமும் வராது. நமக்கு இந்த தொழில் போயிடுமோ, நஷ்டமாயிருமோ, நம்மளுடைய எதிராளியை விட அதிகமாக சம்பாதிக்கணும், போன தடவையை விட இந்த தடவை 3% லாபம் குறைஞ்சிருக்கு, இப்படி எந்த நேரமும் நிதியை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு அந்த பணம் வர்றதுனால என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? ஆனா வீட்டுல இருக்கிறது போதும், குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்போன்னு இருக்காரு பாருங்க, அங்கதாங்க நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இப்ப காலையில கணவர் தூங்கிட்டு இருக்காருங்க, மனைவி கொண்டு வந்து ஒரு காஃபியை கொடுப்பாங்க காலையில இல்லையா, கணவனை எழுப்பி காஃபி குடிங்க சொன்ன உடனே வீட்டுக்காரரு, நான் அப்பமே முழிச்சிட்டேமா, நீ வந்து எழுப்பும் போது ஓ முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகத்தான் தூங்குற மாதிரி நடிச்ச, அப்படி சொல்றாருன்னா சில வீடுகள்ல வீட்டுக்காரரே போட்டு போய் கொடுக்குறாராம். சரி, மனைவி அவர் முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறுகின்ற போது அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, பணம் ரொம்ப தேவைங்கிறது அது என்னமோ ரொம்ப முக்கியங்கிற மாதிரி பேசினாங்க. பணம் என்பது பெரிய தேவைங்கிறதுலாம் இல்ல, கஷ்டம்னு இல்ல, அடுத்தவர்களை போல வாழ வேண்டும் என நினைக்கும் போதுதான் அந்த பணத்தை தேடுறதுங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. நமக்கு இருக்கிறதுல நம்ம என்ன வாழ முடியும் என்று வாழ்கின்ற போது மகிழ்ச்சி வரும். இப்ப ராஜ்குமார் பேசுனதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்களேன். கல்லூரியில பொருளாதாரம் படிக்கிற மகா இல்லையா, பொருளாதாரம் படிக்கிற பொண்ணு அசையும் சொத்துனா என்னன்னு தெரியலையா, அசையா சொத்துனா என்னன்னு தெரியலன்னு வீட்டுல வந்து கேட்டுச்சான். இவர் தாயா வாயில வடை சுட்டு போயிருக்காரு மேடையில வந்து இல்லையா, அந்த புள்ள கேட்டிருக்கு அசையும் சொத்து அசையா சொத்து பொருளாதாரம் படிக்கிற பிள்ளைக்கு தெரியாமலா இருக்கும். இப்ப இவர் டப்பா தான் உண்மையிலேயே. ஆமா, இப்ப பிள்ளைகளுக்கு என்ன தேவை தெரியுமா, கலர் கலராக புது புது ஆடைகள் வாங்கி கொடுக்கிற தந்தையை விட கலர் கலராக இனிப்பு வாங்கி வந்து ஊட்டி விட்டு தானும் உண்டு மகிழ்கின்ற கூடவே இருக்கிற அப்பா தாங்க பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நாட்டுல பல் டாக்டர் ரொம்ப பெருகி போயிட்டாங்க. நடுவர் அவர்களே, பெரிய பெரிய பரிசுகள் விளையாட்டு பொருட்களை வாங்கி வந்து பரிசளித்து விட்டு போகின்ற அப்பாவை விட தானே விளையாட்டு பிள்ளையாகி விளையாடுகிறாரே கூட அந்த அப்பா தாங்க பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். தீபாவளி வருது, இந்த தீபாவளி வர்றது அவருக்கு அப்படியே பதட்டமா இருக்கான். சும்மா இருங்கம்மா, ஓயாம ஞாபகப்படுத்தாதீங்க. நடுவர் அவர்களே, தீபாவளி வர்றதுல என்ன பதட்டம் இருக்கு? ஊர் தேடி, நம்ம ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல இருந்தாலும் தேடி நம்ம ஊருக்கு வந்து உறவுகளோடு கலந்து மகிழ்ந்து அம்மா கையால சாப்பிட்டு மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ந்து பெரியவர்களிடம் ஆசி வாங்கி அந்த 2 நாட்கள் நம்ம வீட்டில் இருக்கோம் பாருங்க, அந்த 2 நாள் கொடுக்கின்ற நிம்மதி வருடம் முழுவதும் நமக்கு சார்ஜ் ஏற்றியது போல இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம் நிம்மதியை தேடியதாகத்தானே இருக்கு அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, அண்ணன் சொன்னாங்க 9000 கோடி ஒருத்தனுக்கு வந்த உடனே அவன் பேரு பரவலாயிருச்சுன்னு. இப்ப பேர் பெருமையாச்சு, ஆனா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. திடீர்னு நமக்கு 9000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே பதட்டமா இருக்குமா இருக்காதா? ஒரு திடீர்னு கணக்குல எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியல, என்ன தப்பு நடக்குதுன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை உருவாகுதுன்னு அவனுக்கு பதட்டமா இருக்குமா பரவசமா இருக்குமா? அந்த நேரத்தில் அந்த பணம்ங்கிறது பயத்தை தான் உண்டாக்கும். ஆனா நான் நியாயமா உழைச்ச என் சம்பளம் கிரெடிட் ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ராஜ்குமாருக்கு என்ன பிரச்சனை? இஎம்ஐ பிடிக்கிறார்களே, நீங்க வீடு முழுசும் கடன் வாங்கி ஜாமானா வாங்கி நிரப்புங்க, அப்புறம் இஎம்ஐ பிடிக்காம என்னங்க பிடிக்க முடியும்? கடன் வாங்கும் போது தெரியல, இங்க வெளியே வந்து பேசும்போது இவ்வளவு பேச்சு. ஐயா, கரூர்ல உள்ள ஒரு சிறப்பு பாருங்களேன், இந்த மக்களினுடைய பெருந்தன்மையை பாருங்க, பெரிய குணத்தை பாருங்களேன். பொதுவா இந்த புத்தகங்கள் எல்லாம் தாள்களால் ஆனது, பேப்பர். இந்த பேப்பரை தயாரிக்க மரத்தை அழித்து அந்த கூளைத்தான் வச்சு பேப்பர் தயாரிப்போம். ஆனா கரூர் மாவட்டத்தில் கரும்பு சக்கையில் இருந்து தாள் தயாரிக்கின்ற புகழூர் என்ற ஒரு ஊர் கரூர் மாவட்டத்துக்கே புகழை சேர்த்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெருந்தன்மைக்குரியவர்கள். அதனால தான் கருவூர் சித்தர் போய் ராஜராஜ சோழனுக்கே அந்த பெரிய கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இன்னைக்கு கோயில்ல போய் கும்பிடுகின்ற அத்தனை பேருக்கும் அமைதியையும் நிம்மதியையும் நாடி தருகிறார் என்றால் அதற்கு காரணமா இருந்ததும் இந்த ஊர். நடுவர் அவர்களை ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செஞ்சிடறேன். இந்திய வானம் அப்படின்னு ஒரு புத்தகத்துல எஸ்ராங்கிற எழுத்தாளர் எழுதியிருக்காருயா. அவருடைய நண்பர் ஆசை தம்பிங்கிறவர் பிறந்த நாள் கொண்டாடினதை பத்தி எழுதுறாரு.
அந்த ஆசை தம்பிங்கிற அவருடைய நண்பர் பிறந்தநாள் கொண்டாடும் போது ஒரு ஆதரவற்றோர் பார்வையற்ற பள்ளிக்கு பணம் கொடுத்துருவாராம், அந்த விடுதிக்கு. என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கொண்டாடுங்கன்னு. இவர் போறாரு. அன்னைக்கு இவர் பிறந்தநாள் அன்னைக்கு போய் பார்க்குறாரு. அதில் எல்லாரும் பரிசு சாப்பாடுலாம் வாங்கிட்டு போறாங்க. ஒரு பொண்ணு எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கு, பார்வையற்ற பிள்ளை. உடனே இவர் கேட்டார், ஏமா சந்தோஷம் தானே, உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுல சந்தோஷம் இல்லையா? உங்க பிறந்தநாளை நீங்க கொண்டாடுறீங்க சார், இதுல எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கு? நீங்க என்ன எங்க பிறந்தநாளையா கொண்டாடுறீங்க? இதுல எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. உடனே அவர் நினைச்சாரு, நம்முடைய பணம் என்பது நமக்கு பயன்படுவதை விட அடுத்தவருக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த இல்லத்துல, பார்வையற்றோர் இல்லத்துல இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து, இதுல இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் பிறந்த நாள் வரும்போது கொண்டாடுங்கன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாசத்துல 3 பேர் 4 பேருக்கு, ஐயா இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், ஐயா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஒவ்வொருத்தராக போன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆசை தம்பி சொல்கின்றார், நான் ஏன் பிறந்த நாளை கொண்டாடினால் கூட எனக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி தான் கிடைத்திருக்கும், ஆனால் மற்றவருக்கு கொடுத்ததன் மூலம் வருடம் முழுவதும் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பெரியவர் சொல்கிறார் என்றால், பணத்தை நமக்கு வேண்டும் என தேடி ஓடுவதை விட அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதுதான் நிம்மதியை தரும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, அன்பான உறவு, ஆரோக்கியமான உடல், கடன் இல்லா வாழ்க்கை, அடுத்தவர் உதவி தேவைப்படாத ஒரு சூழல், இறைவனை வணங்கி வழிபடும் நிம்மதி, இவை எல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்குமே தவிர நிதியை தேடி ஓடுவதால் வாழ்க்கை பொருளற்றதாகிவிடும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.